இப்ப இலங்கை இதுவரை காலமும் அமைதியாக இருந்தது என்று சொல்லலாம். அவ்வாறு இப்ப தமிழர் தரப்பை பொறுத்தவரையில் அது ஒரு முருகல் நிலையில் தான் இருக்கிறது. சிங்கள தேசத்தை பொறுத்தவரையில் ஒரு அமைதியாக இருந்ததுன்னு சொல்லு. ஆனால் இப்போது அவ்வாறு இல்லை. ஒரு போலாரிட்டி என்று சொல்றது முனைவாக்கமாக இரு தரப்பாரு மோதுகின்ற நிலை. அப்ப குட்டை குழம்பி விட்டது. இப்ப இனி மீன் பிடிக்கலாம் என்றதுல மேற்குலக நாடுகள் ராஜதந்திரிகள் எல்லோரும் அதுக்கு நுழைவார்கள். பிராந்திய வல்லரசாக இருக்கலாம், உலக வல்லரசாக இருக்கலாம், அவர்களுக்கான களங்களை அவற்றில் தேடுவார்கள். இப்ப அடுத்ததாக உங்களுக்கு தெரியும், ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்பட்ட கொண்டிருக்கின்ற கடிதங்களை நீங்கள் பார்க்கலாம். அதில் சில கடிதங்கள் அனுப்பப்படுகின்ற போது இப்ப இந்தியாவுடன் ஒரு நெருக்கமான பிணைப்புகளை கொண்டிருக்கின்ற கட்சிகள் கூட இப்போது ஒரு தமிழர் தொடர்பான இனப்படுகொலையோ அல்லது IIIMஓ அல்லது ICJயோ அல்லது ICCயோ ஒன்று பேசுகிற அளவுக்கு என்னும் போது இலங்கை அரசு சந்தேகிக்கின்றது இந்தியா அதன் பின்னணியில் நிற்கிறதா. அதை ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரும் தனது பெயரை குறிப்பிட விரும்பாது கூறியிருந்தார். வடக்கில் இடம்பெறுகின்ற சம்பவங்களின் பின்னணியில் இந்தியா நிற்கின்றது. இப்ப பாதுகாப்புன்னு சொல்லும் போது இனி இலங்கையில ஒரு பாதுகாப்பு பிரச்சனை மிக முக்கிய பிரச்சனையாக இருக்க போகிறது. ஏனென்று சொன்னால் இவ்வளவு காலமும் இந்தியாவும் அமெரிக்காவும் ஏதோ ஒரு வகையில் இணைந்து செயற்பட்டார்கள். அவர்களுக்குள் பிரிவினைகள் இருக்கலாம், இணைந்து செயற்பட்டார். நான் தற்போதைய நிலை அது மிகவும் ஒரு உச்சகட்டமான ஒரு முருகல் நிலையாக வந்துவிட்டது. உங்களுக்கு தெரியும், இப்போது சங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் மாநாடு அங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதில் நரேந்திர மோடியும் சீனாவின் அதிபர் ஜின்பிங்கும் சந்தித்து கதைத்திருக்கிறார்கள். 2018 ஆண்டுக்கு பிறகு மோடி அங்கு சென்றிருக்கிறார். பூட்டியனுடன் கதைக்கப் போகிறார்கள் என்று உலகம் ஒவ்வொரு நாளும் டைனமிக், அது ஸ்டாட்டிக்கா நிற்கவில்லை, அது டைனமிக்கா மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்ப அமெரிக்காவுக்கு இதுவரை காலமும் இலங்கையின் பாதுகாப்பை இந்தியா அமெரிக்காவை தனது கையுக்குள் வைத்துக் கொண்டு உறுதி செய்தது. அதாவது மேற்குலகம் இலங்கையில் எந்த விதமான ஒரு சலசலப்பையும் செய்துவிடாத மாதிரி இந்தியா பாதுகாத்துக் கொண்டிருந்தது. இலங்கை இந்தியாவை மதிக்காது விட்டாலும் இலங்கைக்கான ஒரு விசுவாசமான தோழன் என்று சொல்லலாம். இலங்கை மதிக்காத அது வேற முடியும். ஆனால் இப்போது அந்த நிலை உடைந்து விட்டது. அப்ப உடைந்து விட்டது என்று சொன்னால் இலங்கைக்கு அது தெரிகிறது.